உன்னை அவமானப்படுத்த காத்திருக்கும் சொந்தக்காரன் இதை மட்டும் செய். சாணக்கியர் அறிவுரை. உன் வாழ்க்கையில் உன்னை வெளிநாட்டுக்காரன் அல்ல, சில நேரங்களில் உன் சொந்தக்காரனே அவமானப்படுத்த காத்திருக்கிறான். அவன் உன்னிடம் அதிகமாக விசாரிப்பான். உன் வருமானம் என்ன, என்ன வேலை செய்கிறாய், என்ன வாங்கினாய், எங்கே போனாய்? இது அக்கறை அல்ல, ஒப்பிடுவதற்கான ஆய்வு. சாணக்கியர் கூறுகிறார்: 1. அனைத்தையும் சொல்லாதே. உன் முன்னேற்றத்தை எல்லோருக்கும் விளக்க வேண்டிய அவசியமில்லை. அதிக தகவல் சமம் அதிக அவமதிப்பு. 2. சிரித்து கேள், ஆனால் சொல்லாதே. அவன் கேட்பான், நீ சிரித்து விடு. பதில் கொடுக்காத அமைதி அவனை குழப்பும். 3. உன் பலவீனத்தை யாரிடமும் காட்டாதே. நீ எதில் கஷ்டப்படுகிறாய் என்று தெரிந்தால் அதே இடத்தில்தான் அவன் தாக்குவான். 4. ஒப்பிடும் மனிதரிடம் இருந்து தூரம் வா. ஒப்பிடுபவன் ஒருபோதும் பாராட்ட மாட்டான். 5. உன் வெற்றியை மெலனமாக வளர்த்துக்கொள். அறிவாளி சத்தம் போட மாட்டான், வெற்றி தானாக சத்தம் போடும். 6. அவன் பேசட்டும், நீ வளர்ந்து கொள். உன்னை பற்றி பேச நேரம் இருக்கும் மனிதருக்கு